வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் பிரியாணி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ஸ்டைலும் பண்ண மாட்டீங்க, இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. பிரியாணின்னா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் செய்வீங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இது பட்டை பொடி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இது ஆலிவ் ஆயில் விட்டுக்கிறேன். நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டு இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க, இல்லை முதல் நாளே ஊற வச்சு கூட அடுத்த நாள் செஞ்சுக்கலாம். இந்த கப்பில் 4 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 3 பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி மொக்கு, கருவேப்பிலை, 1 கட்டு கொத்தமல்லி, புதினா, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10-12 பச்சை மிளகாய், 2 முழுசாக நாட்டு பூண்டு, இந்த சைஸு இஞ்சி, இது 3த்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு தேங்காய், முந்திரி பருப்பு, உப்பு, சோம்பு, நெய். எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு போட்டோன்னா நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் அரைச்சிக்கலாம். வேறு அரைச்சி எடுத்து இதையும் மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது எவ்வளோ 1.5 கப்பு வருது. இந்த கொத்தமல்லி புதினா 1.5 கப்பு வருது. இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது 3த்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி புதினாவை அரைச்சி ஊற்றினதோட அதில் உள்ள அந்த இதெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதை நம்ம தாளிக்கிறதுலே போட்டு வதக்கிக்கலாம். அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இது அந்த பச்சை வாசனையும் போன மாதிரி இருக்கும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் அரிசியில் இழுத்துட்டு பண்ணும்போது நல்லா அது டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் பிரியாணியில் உள்ள சாப்பாடு சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 கப்பு தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே அது 1.5 கப்பு தண்ணி வந்தது, புதினாவும் கொத்தமல்லியும். இப்போ இது தேங்காய் பால் 4.5 கப்பு வருது. இது 4.5 கப்பு தேங்காய் பால், 1.5 கப்பு அந்த கொத்தமல்லி புதினா, மொத்தமாக 6 கப்பு தண்ணீர் வருது. இப்போ நம்ம எந்த குக்கரில் பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த குக்கரை எடுத்து வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பை வறுத்துட்டு இதில் பாதியை தான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம், மீதி பாதியை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதே குக்கர்லேயே நம்ம பிரியாணியை செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் ஃபுல்லாகவே நெய்யிலே செய்யும்போது சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும். நெய் பிடிக்காதவங்க, நெய் வாசம் பிடிக்காதவங்க எண்ணெயில் வேணால் செஞ்சுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நெய் காஞ்சிருச்சு. இப்போ 3 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாசி மொக்கு, இந்த 3 பிரியாணி இலையை பிச்சு போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற சோம்பு நல்லா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. கருவேப்பிலையும் வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம்
அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அதிக நேரம் வதக்காதீங்க, கசப்பு வந்துடும். வெங்காயத்தை போட்டுட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் இப்போ வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிருச்சு. அந்த பச்சை மிளகாயோட வாசமும் நல்லா வருது. வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு வெறும் அந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், வேறு எதுவும் சேர்க்கலை. அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி புதினா அரிசியிலேருந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரிசியோடு வந்தாலும் பரவாயில்ல, சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த சிக்கன் இப்போ நம்ம முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே சிக்கன் கொஞ்சம் வேகட்டும், ஒரு 3 மினிட்ஸ் இதிலேயே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா பிரியாணியில் நல்லா சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா வரும். சின்னதாக போட்டிங்கன்னா அது நல்லாலாம் குழஞ்சிடும், பீஸாகவே இருக்காது. இந்த மாதிரி லெக் பீஸாக போட்டாக்கா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அதனால் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் லெக் பீஸாகவே. சிக்கனை இது ரொம்ப நேரமும் வேக விட்டுறக்கூடாது, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 2-3 மினிட்ஸ் போதும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா பாஸ்மதி அரிசியை, தேங்காய் பாலும் கொத்தமல்லி புதினாவை அரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்து 4 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணோம். அந்த டைம் ஊறினாலே போதும். இப்போ இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை பாதியை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி அடியில் போகிற மாதிரி, அந்த குக்கரில் அடியில் தண்ணி இருக்கிற மாதிரி கிண்டி விட்டுருங்க. நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் வந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு, இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு இந்த குக்கர் விசில் முடிஞ்ச உடனே எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வச்சிட்டிங்கன்னா அடியில் தீயாமல் இருக்கும். அடியில் குக்கரில் பிடிச்சி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுலேயே குக்கர்லேயே வச்சு கிண்ட வேணாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு தண்ணி அகலமான பாத்திரத்தில் வச்சதுனால அடி பிடிக்காமல் நல்லா வந்துருச்சு. இது ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து கொட்டி சாதத்தை உடைக்காமல் அப்படியே பக்குவமாக கிண்டி எடுத்துக்கணும். சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குல்ல. இந்த ஸ்டைலில் நீங்களும் சிக்கன் பிரியாணியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.